ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு சாண்ட்ரா வந்துட்டு பயங்கரமாக ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க சபரியை பற்றி. என்னென்னா அந்த குறும்படம் போட்டாங்க பாருங்கள், அந்த சபரியோட விஷயங்கள். ஒருத்தரை வந்துட்டு சூக்காலால் மிதித்து அவ்வளோ கொடூரமாக அப்படியே தள்ளி விட்டுருப்பார். மூஞ்சி ஃபேஸ் அப்படியே கொடூரமாக தான் இருந்திருக்கும். ஐயோ இதை பண்ணுறமே குற்ற உணர்ச்சி அந்த மாதிரி ஒரு துளி இருந்திருக்காது. ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு அடிபட்டிருக்கு, எப்படிடா செலிப்ரேட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எப்படி அவங்களால அதை செலிப்ரேட் பண்ண முடிஞ்சுது? அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு இன்ஹியூமன் ஒரு ஆளாக இருக்காங்க அப்படின்போது கமருதினை சொல்லல. அந்த டைம் வந்துட்டு அந்த பொண்ணை யாருக்கும் பிடிக்காது, அதனால் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது, டேய் அப்போ கூட எப்பட்றா இந்த மாதிரி முடியும்? இது தப்பு இல்லையா? ஒருத்தரை போட்டு கொடுத்து தான் இவங்க வந்து வெளியே வரணும்னா எப்படி? இப்போ நேற்று வந்துட்டு சபரி எழுதுறதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவனும் சொல்லிட்டான், வந்து எங்களை சாரியும் கேட்டான், இனிமேல் நான் வந்துட்டு இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் அந்த அழுததை பார்த்ததுக்கப்புறம் சப்போஸ் இந்த ப்ரஷ் மேட்ரு வெளியே வந்துச்சுன்னா கூட நான் வாயை திறக்கக்கூடாதுன்னு இருக்கேன். ஏன்னா இதில் என்ன இருக்குது, இவன் அழுகும்போதே நம்மளுக்கு இவ்வளோ இறக்க குணம் வரும்போது அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணு அழுகுது, கண்ணில் அடிப்படுது, அப்பயும் அவன் அதை பண்ணுறானே, இது எந்த அளவுக்கு ஒரு 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 மிருகத்தனமான ஒரு விஷயம். இது வந்து மனித செயலே இல்லைன்ற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ரம்யாஜா உள்ளே வராங்க. என்னாச்சு அப்படின்போது, என்ன பயப்படுறீங்க, இந்த வீட்டில் வந்து எல்லாத்தையும் பார்த்து தான் பேசணும் போல, பயந்து தான் பேசணும் போல. இல்லை சும்மா பேசிகிட்டு இருக்கு நீ வேற அப்படின்னு பேச்ச மாற்றுறாங்க. சபரி வந்துட்ட டக்குன்னு. உடனே சபரி உடையதே, சபரி யார் சாண்ட்ரா, நீ உடஞ்சி போகாது ஃபன்னாக எடுத்துக்கோ அப்படின்றாங்க. டே என்னடா இது, இப்போ தான் வந்துட்டு சபரியை பற்றி ஃபுல்லாக பேசிட்டாங்க, இவெல்லாம் என்ன மனுஷத்தன்மையாது அப்படி இப்படின்னாங்க. டக்குன்னு எல்லாத்தையும் ஃபன்னாக எடுத்துக்க போ. சூப்பர்ப்பா, நல்ல நடிகையாக இருக்காங்க அவங்க. உண்மையிலே நல்ல நடிகை தானே அப்படின்றீங்களா? ரைட்டு. ஆனால் ரொம்ப இதாக இருக்குது. நேற்று விஜய் சேதுபதிக்கு சொல்லியிருப்பார், செம்மையாக இருந்துச்சு அது பாருங்கள். அன்னைக்கு வந்து விஜய் பார்வதிக்கு நடந்த விஷயத்தை நினச்சி இன்னுமே பதட்டத்தோடு இருக்காங்க பாருங்கன்னு முந்தானத்து. அதை போட்டு ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்ணி விட்டுருங்க. யாரெல்லாம் அந்த ரீல் பார்த்து சிரிச்சிங்கன்னு சொல்லுங்கள். நேற்று கூட ஒரு கிரிஞ்சாக ஒன்று பண்ணாங்க, ஒரு சிரிப்பு சிரித்தாங்க. ஆண்டவா, வியானாக்கு அடுத்தபடி வியானா 2.0 மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உண்மையிலேயே சபரியை விட சாண்ட்ரா பயங்கரமான வில்லியாக வருவாங்க போல இருக்குது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.